விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவத்தில் விரைந்திருக்கிறது விசாரணை குழு. இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாராமதி விமான நிலையத்தில் நடந்த இந்த விமான விபத்து குறித்து விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணையை துவங்குவதற்காக அப்பகுதிக்கு விரைந்திருக்கிறது என்ற தற்பொழுதைய தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போ அந்த விசாரணை குழு அந்த சம்பவம் நடந்த பாராமதி பகுதிக்கு விரைந்திருப்பதாக அறிகிறோம். இந்த விசாரணை குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? அந்த விசாரணை எந்தெந்த கோணத்தில் செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முதற்கட்ட விசாரணை எப்பொழுது துவங்கும்? முழு விவரங்கள் என்ன? மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் இன்று காலை பயணம் செய்த விமானம் நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் அவர் அகால மரணமடைந்தார். அவர் மட்டுமல்லாது அவரோடு பயணம் செய்த 5 பேர், அதாவது விமான பணியாளர்கள் உட்பட 5 பேரும் இந்த விமான விபத்தில் அகால மரணம் அடைந்திருப்பது மகாராஷ்டிர மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விமான விபத்து தொடர்பாக AAIB என்று சொல்லப்படக்கூடிய விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணையை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. DGCA இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விமான விபத்துகள் விசாரணை பணியகத்தை சார்ந்த அதிகாரிகள் பாராமதிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஒரு குழு இங்கிருந்து பூனேவுக்கு சென்று பின்னர் பூனேவிலிருந்து பாராமதிக்கு செல்வார்கள் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமின்றி விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு மற்றும் இணை அமைச்சர் முரளிதர் மொஹோல் ஆகியோரும் சம்பவத்திற்கு சென்று இந்த விபத்து நடந்த இதை பார்வையிட இருக்கிறார்கள். AAIB என்று சொல்லப்படக்கூடிய விமான விபத்து விசாரணை பணியகத்தினுடைய DG இங்கிருந்து டெல்லியிலிருந்து ஹைதராபாத் சென்று பின்னர் ஹைதராபாத்திலிருந்து விமானத்தை பிடித்து மும்பைக்கு செல்வார் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த விசாரணையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்பது இதற்கு என்ன, இந்த விபத்துக்கு என்ன காரணம்? தொழில்நுட்ப கோளாறு அல்லது என்ஜின் பழுது உள்ளிட்ட விஷயங்கள் தான் காரணமா அல்லது சதி வேலை ஏதேனும் இதில் அடங்கி இருக்குதா உள்ளிட்ட அந்த கோணத்தில் விசாரணை நடத்துவதற்கு தான் இந்த குழுவினுடைய தலையாய பணி. அந்த அடிப்படையில் தான் விசாரணை நடத்துவதற்காக செல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான போதும் இதே விமான விபத்துகள் விசாரணை பணியகம் தான் அங்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.